வணக்கம். பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தற்பொழுது பாமக சார்பில் விருப்ப மனு அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் விருப்ப மனு என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பண மோசடியில் ஈடுபடுவதாக ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் மற்றும் பிஜேபியிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு தற்பொழுது புகார் மனுவை அளித்திருக்கிறது. கட்சியையோ பாமக பெயரையோ பயன்படுத்த அன்புமணிக்கு உரிமை இல்லை என்றும் ராமதாஸ் தரப்பு தற்பொழுது கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். டிசம்பர் 14ஆம் தேதியான இன்று முதல் விருப்ப மனு வாங்கப்படும் என்றும் பனையூரில் இருக்கக்கூடிய பாமகவின் கட்சி அலுவலகத்தில் இது தொடர்பான இந்த விருப்ப மனு வாங்க தற்பொழுது பாமக அறிவித்திருந்தது. இந்த நிகழ்வு தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ராமதாஸ் தரப்பு கடும் கோபம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்சியில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராமல் எப்படி இது போன்ற விருப்ப மனுக்களை வாங்கலாம் என்றும் அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு தற்பொழுது பாமகவின் வழக்கறிஞர் பாலு தரப்பில் பொருத்தமான விருப்ப மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது அவர்கள் தேர்தல் ஆணையத்தை நாடுவதற்கும் டிஜிபியை நாடுவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். பாமகவின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்கள் தான், எங்களுக்குத்தான் தேர்தல் ஆணையம் அதற்கான அனுமதியை அளிக்கும் என்றும் ராமதாஸ் தரப்பு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அன்புமணி அவர்கள் விருப்ப மனு வாங்கக்கூடிய நிகழ்விற்கு ராமதாஸ் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இது போன்ற விருப்ப மனு வாங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அது நிறுத்தப்படவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். விருப்ப மனு என்ற பெயரில் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்.